நீர் செலுத்தும் காணிக்கைகளையெல்லாம் கர்த்தர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்பதே. ஆண்டவர் இயேசு தாபேர் என்னப்படும் மலையில் இருக்கும்போது அவர் மறுரூபமானார். மோசேயும் எலியாவும் இயேசுவனுடனே இயேசுவானவர் அடைய போகிற கல்வாரி சிலுவை மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை பேதுருவும் யோவானும் கண்டார்கள். பிறகு இயேசு மலையில் இருந்து கீழே இறங்கி வரும்போது ஒரு மனிதன் இயேசுவை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்து என் மகனை அலைக்கழிக்கிறது. அவனை அது கொன்று போடும்படிக்கு அநேகந்தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் என்மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த தகப்பனானவன் தன்னுடைய மகனுடைய சூழ்நிலைமைகளை குறித்து மிகவும் சோர்ந்து போயிருக்கிறான். சீசர்களால் கூட அவன் மகனை குணப்படுத்த முடியவில்லை. இந்த நிலைமையில் அவனுக்கு விசுவாசமும் போய்விட்டது. ஆனால் முயற்சி செய்கிறான். அவனை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்கிறார். பிரியமானவர்களே, தேவனால் எல்லாம் கூடும் என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் என்பதை முழு நிச்சயமாக நம்பி விசுவாசிக்கும் போதுதான் கர்த்தர் அசாத்தியமான அற்புதங்களை நம் வாழ்க்கையில் நிச்சயமாகவே செய்வார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, எங்களுடைய விசுவாசம் இன்னும் அதிகமாக விருத்தியடையும்படிக்கு, உறுதியாகும்படிக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.